ஐயா வணக்கம். நான் தான் பட்டுக்கோட்டை. எங்க முதலாளி விஷ்ணு என்ன பத்தி ஓஹோன்னு புகழ்ந்திருப்பாரு. அவருக்கு என் கவிதை மேல ஒரு பயங்கலந்த பக்தி. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. பட்டுக்கோட்டை நானும் ஒரே ஊர் தான் சார். அவர் மெட்ராஸுக்கு போய் பாட்டு எழுதினாரு, நான் கொடைக்கானல் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன்பா இலைக்கு தண்ணி தெளிக்கிறியா இல்ல எனக்கு தெளிக்கிறியா? ஏன்பா நான் ஏதாவது கேட்க கூடாத கேட்டனா? இல்ல சார், எங்க அப்பா அம்மா என்னை தண்ணி தெளிச்சு விட்டது ஞாபகம் வந்துருச்சு. நியாயம்தான். அநியாயம் சார். ஒரு கவிதை, ஒரே ஒரு கவிதை எழுதுனதுக்காக இந்த கவிஞனை ஊரை விட்டே விரட்டிட்டாங்க சார். என்ன கவிதை அது? காதல் கவிதை. ஒரு பொண்ணுக்கு எழுதுனேன். இது தப்பா சார்? தப்பு இல்ல. ஆமா அந்த பொண்ணு யாரு? எங்க ஸ்கூல் டீச்சர். படிச்சுட்டு பாராட்டினாங்களா? உதைச்சு ஊரை விட்டே அனுப்பிட்டாங்க. டீச்சருக்கு எழுதுனதுக்காக உதைச்சாங்களா, கவிதையை தப்பா எழுதுனதுக்காக உதைச்சாங்களா? அது ஒரு குழப்பமான இடம் சார், விடுங்க. அந்த சோகமான சிச்சுவேஷனுக்காக நான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன், பாடுறேன். முதல்ல சாப்பிட்டுறேன். அதுவும் கரெக்ட் தான். கூட்டுகளும் சாம்பார்களும் ரசங்களும் சோறுகளும் எங்க முதலாளி அம்மாவின் கைவண்ணங்கள். ரசத்திலே மிளகு இருக்கிறதா? இருக்கிறது, அது ரச தர்மம். சாம்பாரில் மிளகு இருக்கிறதா? இல்லை, அது சாம்பார் தர்மம். கொஞ்சம் சாப்பிட விட. அதுங்க வாஸ்தவம் தான். ஆமா இவ்வளவு திறமை வச்சுட்டு ஏன் இங்கே இருக்கேன்? சினிமா ஃபீல்டுக்கு போய் சான்ஸ் கேட்கலாமே. அது என்ன பெரிய காரியமா? நம்ம பையன் கூட மெட்ராஸ்ல பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கான். உங்க பையனா? யார் அது? அதாங்க அந்த பையன் ரவிசங்கர். ரவிசங்கரா? ஆமா சார். இதே கொடைக்கானல்ல சோறு தண்ணி இல்லாம அல்லாடிக்கிட்டு இருந்தான். நான் தான் சோற போட்டு சங்கீதம்னா என்ன, அதான் சார் இந்த சரிகமா பதனி இல்ல, அது சொல்லி கொடுத்தேன். அது சரி, அது சரி. 10வதுக்கு பொட்டி வாசிக்க கத்து கொடுத்து அவனை மெட்ராஸுக்கு அனுப்புனதே நான் தான். இன்னைக்கு அந்த பையன் மெட்ராஸ்ல பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கானா. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அண்ணா அப்படின்னு ஓடியாந்து என் காலை கட்டி பிடிச்சுக்கலாம் சார். அவ்வளவு மரியாதை. அந்த பையனை பார்த்து நீங்க சான்ஸ் கேட்கலாமே. போனா போகுதுன்னு கௌரவம் பக்கம் போய் கேட்கலாம்னு தான். ஆனா அந்த பையன் அட்ரஸ் தெரியலையே. 14 தாண்டவராயன் தெரு, சென்னை 14. ஏன் சார் அந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? எப்படி சார் அந்த பையன் வீட்டு விலாசத்தை கரெக்டா சொல்றீங்க? என் வீட்டு விலாசத்தை நானே சரியா சொல்லலானே. அப்படி அப்ப நீங்க சங்கீதங்கத்து கொடுத்து மெட்ராஸ் அனுப்பி வச்ச அந்த ரவிசங்கர் நான் தான். அண்ணா உங்க காலை எங்கண்ணா? டேய் அது மேஜ கால்ரா. ஏதோ ஒரு காலை கொடுங்க. பட்டுக்கோட்டை காப்பி ரெடி. காலையில எழுந்த உடனே காபி தரணும்னு சொல்லிருக்கேன்ல, ஏன் லேட்? இப்படி நீங்க கேப்பீங்க திட்டுவீங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், கேட்கலையே. என் கவிதையை படிச்சு பார்த்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு அப்புறம் நீ என்ன கவிஞன்னு என்னை புகழ்ந்துட்டாரு. உன் கவிதையே ஒருத்தர் பாராட்டினாரா? யார் அவரு? நம்ம இளையராஜா தான். இளையராஜாவா? அவர் நீ எங்க பார்த்த? நேத்து ராத்திரி கனவுல. அதான பார்த்தேன். உன் கவிதையாவது அவர் பாராட்டுறதாவது. கிண்டலா? பட்டு டேய் பட்டு. அடாடாடாடாடாடா சமைக்க விடுறீங்களா? போனேடா. ஐயா உள்ளி சமையல் அடிச்சு பல்லுகள்லாம் கட்டிடுவேன். இந்தாங்க, ரொம்ப மிரட்டாதீங்க. அப்புறம் எங்க யூனியன்ல சொல்லி நாடு தழுவிய போராட்டம் நடத்தி விடுவேன். நீ பண்ற சமையலுக்கு உனக்கு ஒரு யூனியன் வேற. அதுக்கு இல்லங்க, வாழைக்காய் சைஸ்ல இருக்கு, வாய் எது காதுன்னு தெரியல. நீங்களே பேசுங்க. குடுறாங்க. ஹலோ, யாரு? பிரியாவா? எங்க இருந்து பேசுற? பப்ளிக் பஸ்ல இருந்து பேசுறேன். என்ன அடுத்த ஷோக்கு டிக்கெட் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எங்களோட படம் பார்த்த சித்ராவை காணோம். சித்ராவை காணுமா? அறிவிருக்கா? 30 ரூபாய் செலவு பண்ணி உங்களை சினிமா காமிச்சது சினிமா பாக்கல, சித்ராவை பாத்துக்கிறதுக்கு தான். சாரி விஜய். சித்ராமாவை காணுமா? இந்த விஷயம் மட்டும் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? சித்ரா மாதிரியா இருக்காங்க. போலீஸ் போன் நம்பர் என்ன? 1000. 1000-ஆ? 900 கழிங்க. ஓகே அடிக்கிற நீ. ஹலோ, ஃபயர் சர்வீஸா? எங்க தீப்பிடி தெரியுதா? என் வயிற்றுலயா? என் வயிற்றுல. அட்ரஸ் கேக்குற நீ போன வையா. சித்ரா, நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இப்ப நீ எங்கமா இருக்க? இங்கதான் மாடிப்படியில இருக்க. எங்களுக்கு தெரியாம எப்படி மாடிக்கு போனீங்க? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்கா? சார் என்ன யோசிக்கிறாரு? ஒருவேளை நான் எழுதின பாட்டுக்கு மெட்டு போட போறாரோ? போடட்டும். சார் சார் என்ன யோசிக்கிறீங்க? ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். யாருக்காக? ஒரு பொண்ணுக்காக. அதை விடுங்க சார். அந்த ஆண்டவன் செவிடாயி ரொம்ப வருஷமாச்சு. ஏன் அந்த முடிவுக்கு வந்த? பின்ன என்ன சார், ஆயிரக்கணக்கில் கவிதை எழுதி வச்சிருக்கேன். அவனுக்கு மட்டும் காது கேட்டிருந்தா ஒரு கவிதைக்காவது சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. உனக்கு அப்படி வருத்தம் இருக்கோ? இப்படியாப்பட்ட சோகமான சிச்சுவேஷனுக்காக ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன், கேக்குறீங்களா? சோதனை மேல் பட்டுக்கோட்டை ப்ளீஸ், வேற ஏதாவது பேசுவோமே. அப்படிங்களா? அப்ப நம்ம பொண்டாட்டிங்களை பத்தி பேசுவோமா?
நம்ம பொண்டாட்டிகளா? மன்னிக்கணும். அப்ப அவங்க பொண்டாட்டிய பத்தி தனித்தனியா பேசுவோமா? என் முதல் பொண்டாட்டி பேரு சுசீலா, ரெண்டாவது பொண்டாட்டி பேரு ஜானகி. என்ன பாடுறவங்க பேரா வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? என் பொண்டாட்டிங்க ஒரிஜினல் நேம் அஞ்சல முனியமா தான். கொஞ்சம் ரசனையா இருக்கட்டும்னு வச்சு விட்டேன். எனக்கு கேபி சுந்தரம்மாள் பாட்டு கூட ரொம்ப பிடிக்கும். முதல் பொண்டாட்டிக்கு அவங்க பேரை வச்சிடலாம்னு பார்த்தேன். அவ வயசு முன்ன புண்ண இருக்கும்னு வருத்தப்பட்டா, அப்படியே விட்டுட்டேன். குழந்தைங்க இருக்கா? முதல் பொண்டாட்டிக்கு ஒரு பையன் இருக்கான். என்ன பேரு? இளையராஜா. ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ரெட்ட குழந்தைங்க. அவங்களுக்கு என்ன பேர் வச்ச? யோசிக்கவே இல்லை, சங்கர் கணேசன் வச்சு விட்டேன். விளக்கணைக்கட்டுமா? விளக்கணைக்கட்டுமா? சொன்னா நான் நினைக்கிறேன். விளக்கணைக்கட்டுமா? நான் நினைக்கிறேங்க. விளக்கணைக்கட்டுமா? சரி, அணைச்சுக்குங்க. ஏய், நான் தான் காரம் தாங்க முடியாம அழுவுறேன், நீ ஏன் அழுவுற? நீங்க சாப்பிட்டு பிச்சை வச்சத நான் தானங்க சாப்பிடணும். தண்ணி தண்ணி. நீங்க தண்ணி குடிக்கிறத பார்த்தா நாளையில இருந்து கொடைக்கால தண்ணியே இல்லாம அலைய போறாங்க. என்னது? ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கும். இருக்கும். அநேகமா இந்த ஐட்டத்தையும் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு எந்த ஆஸ்பத்திரியோ எந்த பெட்டோ ஒரு 25 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஒரு டஜன் ஆப்பிள் 24 ரூபா, பஸ்ஸுக்கு 1 ரூபா. பல்லோட இப்ப பேசாம தரேன். என்னது? என்னது? தயவு செய்து நிறைய சாப்பிடுவோம். இப்படிக்கு சித்ரா. அவருக்கு என்ன, தூங்கி விட்டார், அகப்பட்டவன் நான் அல்லவா. சுபாடா, மூளைய கசக்கி கவிதை எழுதுறாம இருக்கு. இந்த பழத்தை பிழிஞ்சு சார் எடுக்கிறதுல உயிரே போயிருது. என்னப்பா உள்ள தூசிருக்கான்னு பார்த்தேன். பேஷண்ட் ஒழுங்கா கவனிச்சுக்கிறியா? நீங்க சொல்லியா சார் கவனிக்கணும்? 3 வேளையும் ஜூஸ் கொடுத்து உடம்ப கன் மாதிரி வச்சிருக்க சார். சரி, நர்ஸ் வருவா, மருந்து மாத்திரை ஒழுங்கா வாங்கி கொடு. ஈஸ்வரி. ஈஸ்வரியா? ஆமா, அதுக்கு என்ன? ஈஸ்வரினது எனக்கு எல்லாரும் ஈஸ்வரி ஞாபகம் வந்துருச்சு. இவ இனிஷியல் எல்லாரும் தான்ப்பா. எல்லாம் அவங்க ஊர் லால்குடி, ஆறு அவங்க அப்பா ராமசாமி. சோ இவ்வளவு எல்லாரும் ஈஸ்வரி தான். பட்டுமா? பக்கத்துல இருக்க பெரிய டாக்டர் இருக்காரா? இருந்து ஆபரேஷன் பண்ணுவாரா? அது ஸ்ட்ரெச்சரா? அதுல போய் படுத்துக்கிறேன். என்ன பாக்குற? எல்லாரும் ஈஸ்வரன் பேர் வச்சதுக்கு அப்புறமும் நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னா நான் கவிஞனே இல்ல. என் மூஞ்சி முதல் தரமே கஷ்டம். 3ஆம் தரமா உனக்கு கூப்பிட்டா வருவியா? வரமாட்டேன். அதை இந்த பலவீனப்பட்ட எதையும் தாங்குமா? தாங்காது. அதனால என்ன ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ. கேட்க மறந்துட்டேன். இப்ப சிரிச்சியே, அது வெறும் சிரிப்பா இல்ல சம்மதமா? உன் மௌனத்தை சம்மதம் ஆயிட்டுக்கிட்டு உன்னை என் பட்டத்து ராணி ஆக்கிறேன். பதறாதே பதறாதே, நான் விழுந்தாலே ஒரு ராசி உண்டு. முதல்ல எங்க ஊர் குளத்துல வலிக்கு விழுந்தேன், முத பொண்டாட்டி அடைச்சா. ரெண்டாவது இந்த ஊர் கோயில்ல தடிக்கு விழுந்தேன், ரெண்டாவது பொண்டாட்டி அடைச்சா. இப்ப சைக்கிள்ல இருந்து விழுந்திருக்கேன், நீங்க கிடைச்சிருக்க. அநேகமா நம்ம வாழ்க்கையில வசந்தம் வீசும்னு நினைக்கிறேன். எங்கன்னா கண்ணு, நான் இவ்வளவு தூரம் பேசுறேனே, நீ வாய திறந்து பேச மாட்டியா? வீட்டுக்கு வந்து பேசுவேன். நாளைக்கு அந்த மனுஷன் டிஸ்சார்ஜ் ஆகுறான், அப்புறம் நான் உன்னை இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். புரியலையா? நம்ம கல்யாணத்தை தான் அப்படி புரிய முடியும் சொன்னேன். இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு. இசே இசே, வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. கட்ட விளக்கமாறு அதிர்ச்சி அடையாத. விளக்கமாறு நம்பர் 1 காலையில எதிர்த்து வாசல் பெருக்கணும்ல, அதுக்குத்தான். விளக்கமாறு நம்பர் 2
வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. என்னடா ஒரு சிரிப்பு தான் வந்து பாக்குறியா? இன்னொன்னு வரும். வந்துருச்சு பாத்தியா? வாழ்க்கையில வலிக்கு விழுத்த தடிக்கி விழுத்தன்னு சொல்லல, அது இதுக்குதான். அடியே, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாதீங்கடி. நாங்க ஒண்ணும் தற்கொலை பண்ணிக்க போறது இல்ல. எங்க கண்ணு முன்னாடியே 3வது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உன்னைத்தான் உயிரோட இருக்க போறோம். அடியே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடி. 3 பேரும் விதவையாயிருவீங்க. அப்புறம் என் குழந்தைங்க எல்லாம் அனாதே நிக்க. குழந்தைங்க நினைப்பிருந்தா இப்படி வந்து நிப்பியா? ஈஸ்வரின்னு தெருவுக்கு 4 பேர் இருப்பாளுங்க. 4 பேரையும் கல்யாணம் கட்டிக்குவியா? ரொம்ப பேசாதீங்கடி. பக்கத்து தெருவுல புதுசா சிக்கின்னு ஊத்தி குடி வந்திருக்கா. அவளை சிக்குன்னு அமைக்கிருவேன். மேற்கொண்டு ஏதாவது பேசுனீங்க, நடக்கிறதே வேற. போய் 3வது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டிங்களை இப்படி திட்டிட கூடாது. 3வது கல்யாணம் பண்ணது அவளுக்கு பிடிக்காட்டாலும் முதல் ராத்திரி செட்டப்ப தூள் பண்ணிட்டாளுங்க. இல்லக்கண்ணா, இதுக்கு திருப்பி தானே வாய திறக்க மாட்டியே. இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு எழுதி இனிக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. இத்தடுக்கு மாளிகையில் இட்டு வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. மாறி போனது என் கண்ணில் தூக்கம் போனது. என்னடி மாறி மாறி ஒப்பாரி வைக்கீங்க? இது என்ன இளவு விடா? கல்யாண வீடு எப்படி? கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள், புதுசு பாவி பக்கத்திலே, பழசு 2 ஓரத்திலே. என்னங்கடி, உங்களுக்கு மட்டும் தான் பாட தெரியுமா? ஈஸ்வரி, நீ எடுத்து விடு பாட்ட. ரொம்ப சிரமமா இங்க மைக்கில்ல. என்னது அப்படிங்க? ஸ்ட்ரைட்டா பாட்டு கொடுத்துருமா? என்னது ஊமையா? அது எனக்கு தெரியுது. அடி பாவி, சிரிச்சு சிரிச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சு விட்டிய. என்னப்பா? ஒரு பக்கம் பாட்டு, இன்னொரு பக்கம் பேப்ப. இதுக்கு 2 கடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட வேலை வெட்டியாவது பார்க்கலாம். பாப்பா, உனக்கு பிபி.